ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த மே மாதம் 9ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மரித்து உயிர்த்தெழுந்து எப்பொழுதும் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த இறை தியானத்தை ஆசீர்வதியும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாய் 69வது பாடலாகிய தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடும். அன்பு பெற என்று பை பொன்மா
நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி வாக்களித்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையில் இந்த காணொளி ஊழியத்தின் வழியாக, The Word of God Ministries வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, இது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 19 வரை உள்ள பகுதிகள். கூலிக்கு நானே நல்ல ஆயன், நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுக்கின்றார். கூலிக்கு மெய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் இல்லை, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மெய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. மாணவர்களே, the hired hand was the God, the good shepherd. The hired shepherd and the good shepherd. நல்ல மெய்ப்பனுக்கும் அதே நேரத்தில் கள்ள மெய்ப்பனுக்கும் அல்லது கூலிக்கு வேலை செய்கிற மெய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே இயேசு ஆண்டவர் அவருடைய பிரசங்கத்தில் ஒரு டீச்சிங்கில் நமக்கு சொல்கிறார். அப்போது இயேசு ஆண்டவர் யார்? அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். நேற்று தினத்தில் பார்த்தோம், தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். இங்கே கூலிக்காக வேலை செய்கிற மெய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? ஆடுகளை ஓட்டி கொண்டு செல்வார்கள். மாதமானா சம்பளம் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது, ஒரு துன்பம் வருகிற போது, ஒரு ஆபத்து வருகிற போது அவர்கள் ஆடுகளோடு நிற்க மாட்டார்கள், ஓடி போய் விடுவார்கள். ஒருவேளை ஓனாய் வருவதைக் கண்டோ, சிங்கம் வருவதைக் கண்டோ, கரடி வருவதைக் கண்டோ, புலி வருவதைக் கண்டோ, சிறுத்தை வருவதைக் கண்டோ அவர்கள் ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஆனால் நல்ல மெய்ப்பன் அப்படி அல்ல. ஆடுகளுக்காக முன்னாடி நின்று சண்டையிட்டு தன் ஜீவனையும் கொடுக்கின்ற அளவிற்கு துணிந்தவர்கள் தான் நல்ல மெய்ப்பர்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல ஆயன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஹையர்டு ஹேண்ட் அல்லது ஹையர்டு ஷெப்பர்ட்ஸ் ஆர் யூஸ்லெஸ், தே ஆர் செல்ஃப், இல்லையா? அவங்க செல்ஃபாக சுயநலமாக யோசிக்கக்கூடியவர்கள், தன் ஜீவனை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று யோசிக்கிறார்கள். அப்போ இதை யாரை சொல்றாருன்னா, இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களையும், இன்றைக்கு இருக்கின்ற ஆன்மீக தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையுமே ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார். ஏன்னா அன்றைக்கு வாழ்ந்த ஆன்மீக தலைவர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, மக்களை காப்பாற்றக்கூடிய எண்ணம் உடையவர்களாகவே இல்லை. மக்களுக்கு எதிராக செய்கின்றவர்களாக தான் இருந்தாங்க. மக்களை தவறான பாதையில, தவறான வழியிலே நடத்துகின்றவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. நீ வரலாற்றில் பார்க்கும்போது எத்தனையோ தலைவர்கள் மக்களுக்கு விரோதமான ஆட்சிகளை, மக்கள் விரோத ஆட்சிகளை செய்கிறதை பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் கூட நிறைய தலைவர்கள் மக்கள் விரோத ஆட்சிகளை செய்து மக்களை கூண்டு கூண்டாக சாகடிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பொருளாய் நாம் இல்லாமல் ஆண்டவருடைய உண்மையான சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழுகிற ஆடுகளாக நாம் இருக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அதான் இந்த 12:13 பார்க்குறோம். abandoning the flock, இல்லையா? மந்தையை விட்டு விட்டு ஓடி போவது, அதான் முக்கியமான. ரெண்டாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், தன்னை காப்பாற்றி கொள்ளுகின்ற ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார். அடுத்து ரெண்டாவது த குட் ஷெப்பர்ட், நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறார் பாருங்க. 14-15 நம்ம பார்க்கின்றோம். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நல்ல மெய்ப்பன் ஆண்டவர். அவர் பிதா தன்னை அனுப்பினார், பிதா தன்னை அறிந்திருக்கிறார். பிதா தன்னை அறிந்திருக்கிறதை போல இந்த உலகத்தில் தன்னை கேட்கின்றவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆடுகளுக்காக, அந்த மக்களுக்காக, நம்ம எல்லாருக்காக ஜீவனை கொடுக்கின்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நீங்க ரொம்ப தெளிவா சொல்றார்.
என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, என் சத்தத்தை கேட்கின்றன, அந்த ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்றார். அதே போல இரண்டாவது இல்லையா, நோயிங் இஸ் ஷிப். ஜீசஸ் knowing his sheep, the relationship between the Jesus and the sheep, the intimacy. எப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒரு உள்ளார்ந்த உறவு இருக்கிறதோ அதே போல இயேசுவும் இங்கே நம்மோடு கூட உறவு கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை, நாம் பிள்ளைகளாக இல்லையா, அவர் ஆண்டவராக, நாம் விசுவாசிகளாக உறவு கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய உன்னதமான ஞானமாக இருக்கிறது. அதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். மூன்றாவது 16-19 யூனிட்டி. இந்த அருமையான உலகத்தில் நாம் வாழும்போது ஒற்றுமையாய் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கு. அதாவது ஒன் ஃப்ளாக், ஒரே மந்தையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒன் ஃப்ளாக், ஒன் ஷெப்பர்ட் இஸ் த விஷன் ஆஃப் ஜீசஸ். தன்னுடைய ஃபாலோயர்ஸ், தன்னை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் ஒரே சபையாக, ஒரே மந்தையாக, ஒரே அதற்கு ஆயன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இன்றைக்கு அது சற்றே நிறைவேறாமல் தான் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். இப்போ இல்லைன்னா கூட ஒரு காலம் வரும், அப்போ அந்த ஆடுகளும் என் சத்தத்தை கேட்கும். இப்போ இது கேட்டுன்னு தான் இருக்குது, ஆனால் எல்லாம் ஒற்றுமையாக வரல. ஆனால் ஒற்றுமையாக ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி வரும். அதனால்தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ இறையலாளர்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு மாற்று மதத்தினர்களோடு டயலாக் என்கின்ற ஒரு உரையாடல் சம்பந்தப்பட்டதை வைத்திருக்கிறாங்க. அவங்க ஒருவரோடு உட்கார்ந்து உரையாடி சமயங்களுக்குள் இருக்கிற ஒற்றுமையை அங்கே பேசி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் மத நல்லிணக்கத்தோடு இன்றைக்கு வாழும்படியான அழைப்பு. அதே நேரத்தில் எக்குமெனிக்கல் என்கின்ற ஒரு மிக முக்கியமான சிந்தனையை இன்றைக்கு முன்னெடுக்கிறார். எக்குமெனிக்கல் என்று சொன்னால் ஒருமைப்பாடு. இன்னைக்கு முதல்ல சபைக்குள்ள ஒருமைப்பாடு வேணும். ஏன்னா இந்தியாவில் 13 லுத்தரன் திருச்சபைகள் இருக்கின்றதாய் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 3 தமிழ் லுத்தரன் திருச்சபை இருக்கு. இந்திய சுவிஸ் லுத்தரன் திருச்சபை, தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபை, ஆற்காடு இவாஞ்சலிக்கல் திருச்சபை. 3 சபைக்குள்ள முதல்ல ஒற்றுமை இருக்குதா? அதே போல இந்தியாவில் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இருக்குது, அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்கிறது, நம்முடைய தாய் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. இவைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா? வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, ஆனால் இன்னும் முடியல. இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் கேத்தலிக் நம்மளை சேர்த்துக்கிறதே இல்லை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் ஒற்றுமையாய் ஆனால் மட்டுமே ஆண்டவருடைய எண்ணம் அது நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. முதல்ல நம்ம சபைக்குள்ள ஒற்றுமை இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆயிருக்கும், நம்ம சபை பொறுப்பாளர்களுக்கு எவ்வளோ கருத்து வேறுபாடுகள், சபை மக்களுக்குள்ள வேறுபாடுகள், ஊழியத்தில் வேறுபாடுகள், சிந்தனையில் வேறுபாடுகள் இல்லையா? ஊழியம் செய்யறதுக்கு ஆயர்கள் தடையா நிறைய இருக்கிறாங்க, சபையார் தடையா இருக்கிறாங்க. இவைகளில் இருந்து நாம் நம்முடைய மக்களை மந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் தன்னை பின்பற்றுகிறவர்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது இன்க்ளூசிவிசிட்டி அப்படின்னா நாங்கள் படிக்கின்ற போது, இறையில படிக்கின்ற போது எல்லாரையும் நம்ம இப்படி பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்கறது எக்ஸ்க்ளூசிவ், ஒரே பார்வையோடு பார்க்கறது. இது இன்க்ளூசிவ், எல்லாரும் இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். இதுதான் இன்க்ளூசிவ். அதாவது பரந்த எண்ணத்தோடு எல்லாரையும் பார்க்கின்ற ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நம்முடைய திருச்சபையில் எதிர்பார்க்கிறார். திருச்சபைக்கு ஒரு மாற்று மதத்தினர் வருகிறார் என்று சொன்னால் ஏன் வந்தாய், எதுக்கு வந்தான்லாம் கேட்கக்கூடாது. அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 15:7 பார்க்கிறோம், கிறிஸ்து நம்மை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டதை போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீசஸ் அக்செப்ட் அஸ், ஸோ we should accept others. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதுதான் உண்மையான லீடர்ஷிப்புக்கு அழகா இருக்கு இல்லையா? ட்ரூ லீடர்ஷிப் அதான் முக்கியமானது. இப்போ இயேசு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதான். நல்ல மெய்ப்பனுடைய அன்பை நம்ம பார்க்கிறோம், நல்ல மெய்ப்பனுடைய அந்த கரிசனையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நம்மளை ஆண்டவர் அழைக்கின்றதையும் பார்க்கிறோம். பாருங்க, ஒரே ஆயிரம் என்ற நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன்.
என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் அதிகாரம் உண்டு. நான் என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். இவ்வாறு இயேசு சொன்னதால் யூதரிடையே மீண்டும் பிளவு ஏற்பட்டது. அப்போ இயேசு ஆண்டவர் சொன்னார், என் உயிரை நான் என் ஆடுகளுக்காக நான் கொடுக்கிறேன். இப்படி கொடுக்கும்போது திரும்பி நான் அதை என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்வேன் என்று நம்ம பார்க்கின்றோம். அதான் இந்த பகுதியில் முக்கியமான. அப்போ நல்ல ஆயனுக்கான ஒரு கரிசனையோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். குட் ஷெப்பர்ட் சங்கீதம் 23 அதற்கு உதாரணமாக இருக்கிறது. எசேக்கியேல் 34:11-16, மத்தேயு 9:36. இயேசு ஆண்டவர் அநேக ஜனங்களை கண்டு மனதுருகினார். அதே நேரத்தில் கள்ள போதகர்கள் மத்தேயு 7:15-20 பார்க்குறோம். வார்னிங் அகேன்ஸ்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். சபையை சீரழிக்கின்ற கள்ள உபதேசிமார்கள், போதகர்கள் இன்றைக்கு பணத்தை மையமாய் வைத்து பணமே குறிக்கோள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி படுகொலையிலே தள்ளுகிற தவறான போதனைகளை போதிக்கின்ற இன்றைக்கு போதகர்கள் இன்றைக்கி நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க. அவங்களை நம்ம இனம் கண்டுகொண்டு விரட்டி அடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. எந்த ஒரு போதகரும் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டுமே தவிர தன்னை குறித்தோ தன்னுடைய பெருமையை குறித்தோ சொல்லவே கூடாது. எந்த இடத்துல தன்னை குறித்து அவன் பேசுகிறான்னா அவன் பிசாசா இருக்கிறான், அந்த கிறிஸ்துவா இருக்கிறான் என்று சொல்லி நாம் அவனை உதறி தள்ள வேண்டும். 2 பேதுரு 2:1-3 பார்க்குறோம். அங்கேயும் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸை பற்றி அருமையாக பேதுரு சொல்கிறார். யூதா 11-13 அங்கேயும் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் டீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். இயேசுவினுடைய தியாக அன்பு, ஜீசஸ் சாக்ரிஃபிஷியல் லவ், அதான் குட் ஷெப்பர்டுக்கு அடையாளமாக இருக்குது. யோவான் 15:13 இல்லையா? எபேசியர் 5:25 தன்னுடைய சபைக்காக தன் ஜீவனை கொடுத்தார். 1 யோவான் 3:16 பார்க்குறோம். 2வது யூனிட்டி ஆஃப் த ஃப்ளாக், தன்னுடைய மந்தையை ஒற்றுமையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? எபேசியர் 4:1-6 பாருங்க. யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதனால்தான் அவர் இந்த காரியங்களை சொல்றார். பவுலடிகளை சொல்றார். 1 கொரிந்தியர் 12:12-13 ஒன் பாடி மெனி மெம்பர்ஸ், ஒரே சரீரம்தான், அதுக்குள்ள இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. யோவான் 17:20-23 அழகான ஜெபம். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காக, தன்னை பின்பற்றுவர்களுக்காக ஒரு ஜபிக்கிறார். பிரதான ஆசாரியர் ஒரு ஜபம் என்ன ஜபிக்கிறார் தெரியுமா? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அதே போல நீங்களும் ஒன்றாக இருங்கள் என்று ஜபிக்கிறார். அதான் ஒற்றுமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது த லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, தலைமைத்துவம் பொறுப்பும் இருக்கிறது இல்லையா? 1 பேதுரு 5:1-4 அந்த லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 20:28-31 பார்க்குறோம். மந்தையை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தலைவர் அப்படின்னு. எபிரேயர் 13:17 பார்க்குறோம். கீழ்ப்படுகிற தலைவர்களாக இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டும் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அன்பான சிந்தனையோடு ஆண்டவர் இன்றைக்கு காலை நேரத்தில் நம்ம அழைத்திருக்கிறார். இப்போ கூலிக்காக வேலை செய்கிற மெய்ப்பர்கள் ஆடுகளுடைய கஷ்டங்களை, பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு ஆடு அடிபட்டாலும் அதை விட்டு விட்டு போய்விடுவார்கள். 100 ஆடு ஓமையில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அதில் 99 ஆடு திரும்பி பண்ணைக்கு வந்து விட்டது, அடைத்து விட்டார்கள். ஆடுகளை எண்ணுறாங்க. எண்ணும்போது 99 தான் இருக்குது, 1 இல்லை. அப்போ அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறான், அந்த 99களையும் அப்படியே விட்டு விட்டு ஓடி போய் காணாமல் போனதை, பள்ளத்தில் விழுந்து எலும்பு உடைந்து இருக்கிறதை எடுத்து தோள் மேலே சுமந்து வந்து அதை அழகாக கால்கள் எல்லாம் கட்டி காயத்துக்கு மருந்து போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான சந்தோஷமா. என்னன்னு, ஒரு ஆடு தொலைந்து போனது இப்பொழுது கிடைத்து விட்டது. அது போலதான் இன்றைக்கு நம்மை தேடி வருகிற மெய்ப்பராய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும், பாவத்தில் விழுந்து விட்டு இருந்தாலும், சேற்றில் விழுந்திருந்தாலும், கெபியில விழுந்துட்டு இருந்தாலும், கிணத்துல விழுந்திருந்தாலும், ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து உனக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அந்த நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வாக்களித்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நல்ல மெய்ப்பனை பற்றியும் கூலிக்காக வேலை செய்கிற மெய்ப்பனை பற்றியும் அறிந்து கொண்டோம். எங்களுடைய நல்ல மெய்ப்பன் எங்களை நல்ல வழியில நடத்துகிறார், எங்களை போஷிக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார், எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நாங்கள் கஷ்டப்படுகிற போது, துன்பப்படுகிற போது, விழுகிற போது எங்களை தாங்குகிற மெய்ப்பனாக இருக்கிறார். ஆனால் கூலிக்காக வேலை செய்கிறவர் ஆண்டவரை ஆடுகளை மேய்க்கின்ற போது, ஆண்டவரை விலங்குகள், புலி, சிங்கம், ஓனாய் வரும்போது எங்களை விட்டு விட்டு ஓடுகிற மெய்ப்பராக இருக்கிறார் நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு செவி கொடுத்து நாங்கள் போகாமல்
எங்கள் நல்ல மெய்ப்பனுக்கு செவி கொடுத்து, இயேசு ஆண்டவருக்கு செவி கொடுத்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் பாதுகாப்பாய் வாழ ஆண்டவர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லாருக்கும் அமைதி, சமாதான, சந்தோஷத்தை தார். குறிப்பாய் இப்படி இந்திய தேசத்திற்காக இந்த காலை நேரத்தில் மிகுந்த ஆண்டவரே ஏதோ துக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் போர் 3 இருக்கிறது. இது பெரிதாக ஆகி அநேக மக்கள் உயிர்களை 2 பக்கமும் எடுத்து விடாமல் சீக்கிரமாக சமாதானத்தின் ஒப்பந்தம் அவர்கள் போடப்பட்டு இரு நாட்டு தலைவர்கள் உட்கார்ந்து பேசி அமைதியின் வழியிலே தீர்வு காண கிருபைத்தார். இதுவரையில மரித்து போன எத்தனையோ மக்கள் உண்டு ராஜா. அவர்களுக்காக, அப்படி குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதிலிருந்து அவர்கள் ஆண்டவரை காத்துக்கொள்ள அரசு ஆண்டவர் அதிகமான முயற்சி எடுக்கட்டும் ராஜா. அதே போல பாகிஸ்தான் ஆண்டவர் அரசுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய தலைவர்கள் எல்லாம் நீ சந்தித்து ஆண்டவரை நீர் ஆண்டவருடைய மனதில் ஏவும். நீர் ஆண்டவரே இந்திய தலைவர்களையும் சந்தியும் ஆண்டவரை அமைதியின் சூழ்நிலையை என் தேவன் உருவாக்கித்தார். ஆனால் சார்ந்திருக்கிற இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே நம்முடைய தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் அமைச்சரவைக்காக ஆண்டவரை இன்றைக்கு இதோ இந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் மினிஸ்டருக்காக நான் ஜெபிக்கின்றோம். உள்துறை அமைச்சர், வெளித்துறை அமைச்சர் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக முடிவெடுக்க கிருபைத்தார். ஒவ்வொரு மாநிலத்தையும் பாதுகாத்தரலும். குறிப்பாக பாகிஸ்தான் ஒட்டியுள்ள 4-5 மாநிலங்கள் பதற்ற நிலை இருக்கிறது. அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கும். ஒவ்வொரு மாநிலத்தையும் பாதுகாத்தரலும். அதை வழிநடத்துகிற ஆண்டவரே மெய்ப்பர்களாகிய முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அமைச்சர் பெருமக்களை தேவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அவர்கள் வழியாக தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும். அமைதி, சமாதானத்தை ஆண்டவரை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தாரும். ஆண்டவர் உலக நாடுகளுக்கு ஜபிக்கிற உக்ரைன், ரஷ்யா போர் ஆண்டவர் நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே எங்கேயோ போர் நடக்குது என்று சொல்லும். இன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் நடக்கிறது. அந்த போரும் நிறுத்தப்பட கர்த்தர் கிருபை தார். இயற்கை பேரிலிருந்து எங்களை காத்துள்ளோம். விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் உதவியாக இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஜாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். விடுமுறை ஆண்டவர் கழிப்பதற்காக ஊட்டி சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரை இந்த 1 வார காலம் பிள்ளைகளும் அக்காவும் அண்ணனும் ஆண்டவர் சாரும் அங்கே ஆண்டவரை தன் நாட்களை கழித்து பத்திரமாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை தார். இதோ ஆண்டவரே இசை வழியில் எங்களோடு இருக்கிற அப்படி சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி வழிநடத்தவுடைய இசை வழி ஆண்டவர் பயணங்களை, ஊழியங்களை ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அடியனை எடுத்து பயன்படுத்தும் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இடையின் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி போதவட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாபனப்பள்ளி சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜபிக்கிறோம். தேவலை சந்தியராஜா, பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சலம் திருச்சபைகள் குடும்பங்கள் பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதி. பலவீனமாக இருக்கிறவர்களை ஆசீர்வது. கர்த்தர் காத்துறலும். ஆயர்கள், ஆண்டவர் சபை விசுவாசிகளை கண்ணோக்கிப்பார். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற அருமான ஆண்டவரே அன்பாண்டன் இமானுவேல் தாஸ்காக உடன்பு மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்துறலும். எல்லா தேவலை சந்தியும் இப்படி ஆம்பூர் பகுதியில் இருந்து சென்று வேலூரில் தங்கி ஆண்டவரே தன்னுடைய பணிகளை செய்கிறார், ஊழியத்தை செய்கிறார். அவருக்கு நல்ல சுகபலன் ஜீவன் தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் இந்த பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல இப்படி பாபி, சாமியில் அருணனுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தாரும். இப்படி குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்றார்களோ எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தந்து வழி நடத்தும். குறிப்பாய் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஜெப தேவையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் காத்துறோம். ஆண்டவர் இதோ நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். காத்தருளும். ஆண்டவர் எல்லா தேவையிலும் தேவன் பாரத்திலிருந்து சந்தி தொடர்ந்து ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலே இந்த ஊழியத்தை ஆண்டவரை செய்கிற போது உங்களுடைய பாதுகாப்பின் காரணம் உங்களோட தங்கிருக்கட்டும். நல்ல மெய்ப்பனாயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உம்முடைய ஆசீர்வாதம் வெயிலின் உஷ்ணத்தில் எங்களை காத்தலும். கடந்த இரவில் மழை தந்து இன்னும் நிறைய மழை எதிர்பார்க்கிறோம். பூமி குளிர்வித்து வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்துறணும். இதனால் இதை கேட்டு பயன்பெறுகிற, ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். இல்லத்தில் அமைதி, சமாதானத்தார். நல்ல மெய்ப்பன் என்னோடு இருக்கிறார், எனக்காக அவர் ஜீவனை கொடுப்பார் என்ற மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ கிருபைத்தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல நல்ல ஆயனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியும் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம்.